வணக்கம் நண்பர்களே. நல்ல எண்ணமும் நல்ல செய்கை உள்ளவர்கள் என்றால் என்ன? யாருக்கு எந்த விதமான துரோகம் பண்ணக்கூடாது, யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதேமாரி அந்த கெட்ட எண்ணம் உள்ளவங்களிருந்து விலகி இருப்பது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணமே கடவுளுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு தான் இல்லையா? ஒருவன் நல்லவனாக மாறுவதற்கு ஆமாம் எவ்வளோ பேர் போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கின்றால் நீங்கள் கடவுளுடைய அருள் பெற்றவர்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களிடத்திலிருந்து ஒருவர் உங்களை புண்படுத்தி விட்டு உங்கள் மனத்தை நோகடிக்கிறார் என்றால் அவர் உங்களுடைய ஆசையோ உங்களுடைய நட்போ வேண்டாம் என்று போனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் ஒரு சுயம்பு. அந்த எண்ணம் உள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்களாம் எந்த காரணத்துக்கும் வருத்தப்படவே தேவையில்லை. இறையருள் உங்களுக்கு எப்பயுமே இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அதெல்லாம் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது. நீங்கள் காலையிலும் மாலையிலையும் தியானம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி இறைவன் உங்களுக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருப்பார். இது நான் உணர்ந்தது. அதனால் நீங்கள் தைரியமாக அறத்துடன் கூடிய ஆன்மீகத்தையும் தியானத்தையும் கடைப்பிடிச்சு வாங்க. உங்களுக்கு எல்லா வகையான அருளையும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். ஓகே. அதனால் நல்ல எண்ணமும் நல்ல செயலும் செய்யக்கூடிய நபர்கள் எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட தேவையே கிடையாது. நன்றி, வணக்கம்.